என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். யாகங்கள் ஹோமங்கள் எதற்காக? யாகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலக நன்மைக்காக பெரிய அளவில் நிறைய யாக குண்டங்கள் வளர்க்கப்பட்டு செய்யப்படுவது தான் யாகம் சொல்லுவோம். வீட்டில் ஒரு தனிநபருக்காக அவங்களுடைய நன்மைக்காக செய்கிறத ஹோமம்னு சொல்லுவோம். ஸோ இந்த யாகங்கள் ஹோமங்களுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். சரி, இதுக்கு பொதுவாக இருக்கிறது என்ன? அக்னி, தீ, நெருப்பு. இந்த ஜுவாலை தான் இதுக்கு பொதுவாக இருக்கு. இதுதான் ஒரு தூதுவனாகவும் நமக்கு செயல்படுது. அது எப்படின்றத பார்ப்போம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ அக்னி தாங்க எல்லாத்துக்குமே பொதுவானது. இப்போ சிவம் என்பது சலனமற்று தன்னிலையில் இருக்கும் பொழுது அதோடைய சலனத்தில் காலம் என்பது உருவாக்கப்பட்டுச்சு. காலம் தன்னாலே ஒரு காலம்னா என்ன? டைமிங். அந்த சலனம் என்பது அந்த ஒரு டைமிங் வரும்போது காலம் என்பது உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமேற்பட்டு அதோடைய கர்ஜனையில தீ ஜுவாலை வெளிப்பட்டது. சிவனுக்கு நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு பொறி வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். இப்போ அந்த அக்னிக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம். சிவமும் அக்னியும் ஒன்றேன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால நெருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆண்டவனே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஜோதி வடிவானவன் சொல்லுவோம். அக்னின்றது வெப்பம் மிகுந்தது. இப்போ அது அணுக்களுடைய கூட்டுக்களை சிதறடிக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா அக்னி அணுவால் உருவானதல்ல, சிவத்திலிருந்து வெளிப்பட்டது தான் அக்னி. அதனால இந்த அக்னி ஒரு சிறந்த தூதுவன் சொல்லலாம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரதமரை பார்க்க போறோம், இல்லை யாரையோ ஒரு மினிஸ்டரை பார்க்க போறோம், நம்ம ரேஞ்சுக்கு வச்சுப்போமே. ஒரு ஆபீஸ்ல ஒருத்தரை பார்க்க போறோம்னு வச்சுக்கலாம். இப்போ நாம தெரிஞ்சவங்க ஒருத்தனை அனுப்புனா அந்த வேலை எளிதாக முடிஞ்சிடும். அதே சமயத்தில் வேற யாராவது அனுப்புனா அந்த வேலை ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால தெரிஞ்சவனை அனுப்பி அந்த வேலையை நம்ம முடிச்சுப்போம். அதே போல தான் அக்னி. இந்த அக்னி எல்லாவற்றிற்கும் பொதுவானது. இந்த அக்னியின் மூலமா நம்ம குறிப்பிட்ட தேவதைகளுக்கு அந்த அக்னியில நம்ம ஸ்வாகா, அதாவது சமர்ப்பணம் செய்து அந்த தேவதையை ஆவாகனம் செய்து அதற்கிட்ட ஆகுதி பண்றோம். ஸோ இந்த அக்னி எப்படி போய் சேர்க்குது? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்னியானது இந்த ஜுவாலையை வளர்த்த பிறகு நமக்கு ஒரு தேவைகள் ஏற்படுது. இந்த மாதிரி குடும்பத்தில் கஷ்டம் எல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நம்ம ஹோமங்களை வளர்த்து அந்த சமயத்தில் அதில் நெய்யை இது பண்ணி அந்த ஹோமங்களுக்கு சமைத்தெல்லாம் பண்ணி அந்த செங்கலை வச்சு இந்த ஹோமங்களை வளர்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த ஹோமங்களை வளர்க்க ஆரம்பித்த பிறகு இந்த அக்னியின் மூலமாக எந்த தேவதையை நம்ம வழிபடுறோமோ அந்த தேவதையை அந்த இடத்துக்கு வர வைக்கிறோம். வர வச்சு அதில் அந்த தேவதைக்கு பிரியமான சில விஷயங்கள் எல்லாம் சமர்ப்பணம் செய்கிறோம். இது போல எனக்கு சில விஷயங்கள் தடங்களாக இருக்கு, அதை நீ நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி அந்த சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையாக மாற்றுறது தான் இந்த ஹோமத்துடைய ஒரு பலனாக இருக்கு. ஸோ இந்த ஹோமங்களை வளர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே போனவுடனே காற்று வசதியே இல்லை, காற்றே கிடையாது. அங்கே போனவுடனே நம்மளோட சூழ்நிலை ஒரு மாதிரி ஆகும், ஏதோ ஒரு ஃபீலிங்லாம் வரும், என்னடா ஒரு சரியா இல்லையா அப்படின்னு. ஆனால் அங்கே ஒரு ஜன்னல் அமைச்சு பண்ணால் ஓரளவுக்கு காற்று வரும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 4-5 ஜன்னல் வைக்கும்போது நல்ல காற்று வரும், ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அங்கே சூழ்நிலை மாறுது. உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்காக தான் இந்த ஹோமங்கள் வளர்க்கப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு இருக்கும், இங்கே ஒரு வீடு இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பக்கத்தில் நிறைய வீடுகள். இப்போ ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பொறாமை குணம் இருக்கும், நல்ல குணங்கள் இருக்கும், உங்களை பார்த்து திருஷ்டி வைக்கிற குணங்கள் இருக்கும். இந்த மாதிரியான நல்ல குணங்கள் இல்லாமல் தீய குணங்கள் இருக்கிற இடத்துல நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கலாம், நமக்கும் அந்த பாதிப்புகள் சேரும். ஸோ இந்த பாதிப்புகள்லேருந்து விலகிறதுக்காக மாசத்துல ஒரு நாள் ஹோமம் செய்யுன்னு சொல்லுவாங்க. சரி, மாசத்துக்கு ஒரு நாள் ஹோமம் செஞ்சா இப்போ தெரிஞ்சவன் செஞ்சா பரவாயில்ல, தெரியாதவங்க என்ன பண்றது? அதற்கு தான் பக்தி மார்க்கத்தை நம்ம ஆளுங்க உண்டு பண்ணாங்க. இப்போ நீங்க தியானத்தில் அமரும் பொழுது இந்த ஹோமங்களே உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் தியானத்தில் அமர முடியாதவர்கள், அதை பற்றி தெரியாதவர்கள், கடவுளை சரியா பூஜைக்கு தெரியாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஹோமம் கை கொடுக்கும். ஆனால் இதுக்காக ஒருத்தர் பிரத்யேகமாக வச்சு அந்த செலவெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் வீட்டில் விளக்கேற்றி பூஜையை செய்யினாங்க. ஸோ இந்த ஹோமங்களுடைய பலன். இப்போ யாகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாகங்கள் என்ன பண்ணுவாங்க? கோயில்கள்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய ஹோம குண்டங்கள் வச்சுருப்பாங்க. அந்த ஹோம குண்டங்களில் நிறைய அவங்க ஒருத்தர் உட்காந்துட்டு எந்த தேவதையை வரைக்கும் எல்லா தேவதையும், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவதைன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, அவங்க உருவமற்றவர்கள். ஒரு ஆஃபீஸில் இந்த வேலையை ஒவ்வொருத்தம் பண்ணணும்னு நம்ம ஒதுக்கி கொடுக்குறோம் இல்லையா, அதுபோல தான் இந்த பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு வேலைகள் ஒவ்வொரு இதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த வேலைகளை பார்க்கக்கூடியவங்க தான் நம்ம தேவதைகள்னு சொல்கிறோம். இந்த தேவதைகள் நம்மளை போல உருவம் இருக்கிறவங்க தான் சொல்லணும்னு இல்லை. ஆனால் பெரியவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னா நம்மளுடைய அறிவுக்கு எட்டுறதுக்காக அந்த உருவத்தை நமக்கு வடித்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ
தேவேந்திரன் சொல்றோம், இந்திரன் சொல்றோம், அவன் மழைக்கு அதிபதி, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இந்திரனை சொல்றோம். இப்போ மழை வரலன்னு வச்சுக்கீங்களேன், இந்திரனுக்காக ஒரு யாகத்தை நடத்துவாங்க. அதை அவனை திருப்திப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை ஹோமங்களை சமர்ப்பிப்பாங்க. இது மாதிரி பண்ணும்போது இந்திரனை பிரியப்படுத்தினா அந்த இடத்துல மழை வரும்னு இதுக்காக ஹோமங்களை வளர்ப்பாங்க, இதுக்கு யாகங்களை வளர்ப்பாங்க. இதுக்கு அக்னி தான் பிரதானம். இந்த அக்னியில கொண்டு போய் நாம் அந்த ஸ்வாகா பண்ணும்போது, அதாவது சமர்ப்பணம் பண்ணும்போது அந்த அக்னி ஒரு தூதுவனாய் செயல்பட்டு இந்திரனிடம் கொண்டு போய் சேர்க்கும்ன்றது ஐதீகம். ஸோ அதனால யாகங்களும் ஹோமங்கள் வீட்டில் கண்டிப்பாக பண்ணணுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை மாசத்துக்கு ஒரு தடவை, உங்களுடைய இஷ்டம். ஆனால் அதை பண்றதுனால உங்க சூழ்நிலைகள் மாறும். நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாமே அங்கேருந்து போய் நல்ல பாசிட்டிவான வேவ்ஸ் உங்க மைண்டை ஃப்ரீயா வைக்கும். அதுபோல யாகங்கள் என்பது பல விஷயங்கள், உலக நன்மைகளுக்காக, உலகத்தில் அமைதி ஏற்படுவதற்காக, போர் மேகங்கள் சூழாமல் எல்லாரும் அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த யாகங்கள் செய்யப்படுது. ஸோ அதனால யாகங்களும் ஹோமங்களும் நமது நன்மைக்காக தான். ஆனால் மூடர்கள் அதை செய்யறதுனால, அதாவது இதை பற்றி ஒரு விஷயமும் தெரியாம சில பேர் செஞ்சிடறாங்க பார்த்தீங்களா, அந்த மூடர்கள் செய்யறதுனால அதை மூட நம்பிக்கை தான் நம்ம சொல்லியாகணும். அதை தெரிந்தவர்கள் செய்தால் அது நல்ல பலனை தரும். ஆனால் தெரியாதவர்கள் செய்யும் பொழுது அதில் பல இடர்பாடுகள் ஏற்பட்டு மற்றவங்களால இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்துடுது. அதனால மூட நம்பிக்கைன்னு எதுவுமே கிடையாது. பெரியவங்க சொன்னது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஆனால் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா நிறைய பலன்களை நம்ம அனுபவிக்கலாம். அதே போல் ஹோமங்கள் செய்ய முடியாதவர்கள் தியானத்தை செய்ய பழகுங்கள், ஜபங்களை செய்யுங்க. அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, கலியுகத்தில் பகவான் நாமம், அதாவது கடவுளின் நாமத்தை சொன்னால் பலவித பலன்களை, நீங்க அஸ்வமேத யாகம் பண்ண பலன்களை அடையலாம்னு கூட சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு பிடிச்ச தேவதை கடவுளுடைய நாமத்தை ஜபிச்சு கொண்டு நீங்க வாழ்க்கையில சுபிட்சமா இருக்கணும்னு நான் தாழ்மையோட உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நலனுக்காக நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.